அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சிறுகதையை பற்றி பார்க்கலாமா? இன்னைக்கு நான் பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த சிறுகதை ஆரத்தி. வேலராமமூர்த்தி எழுதிய சிறுகதை. ஆரத்தி எடுக்கிறது, ஆரத்தி அப்படின்றத நம்ம எப்படி இப்போதைக்கு நமக்கு தெரியும் அப்படின்னா, ஒரு கல்யாணமானப்போ மாப்பிள்ளை பொண்ணுக்கு ஆரத்தி எடுப்பாங்க. வீட்டுக்குள்ள வரும்போது ஆரத்தி எடுப்பாங்க. இந்த அளவுக்கு தான் ஆரத்தின்றது நமக்கு அறிமுகம். ஆனா, இந்த ஆரத்திக்கு பின்னாடி மிக மகிழ்ச்சியான ஒரு குறும்பான விளையாட்டான கிராமத்து நிகழ்வு இருக்கு. அதை இந்த கதையில குறிப்பிடுறாங்க. அதோட அ ஒரு வாழ்வியலை நமக்கு காட்டுறாங்க இந்த கதையில. சித்திரை வருடப்பிறப்பு அப்படின்றது ஒரு முக்கியமான நாள், ஒரு கொண்டாட்டம். அன்னைக்கு வந்து இந்த கருவக்காட்டு சம்சாரிகளுக்கெல்லாம் ஆ, பிறந்த நாள் மாரி அப்படின்னு சொல்றாரு எழுத்தாளர். கருவக்காடு, கரிசல் காடா இருந்தது கருவக்காடா மாறியிருக்கு. அப்ப அந்த கருவக்காடுனா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பின்னாடி கதையில சொல்றாங்க. கல்யாண வீட்டு குழந்தைகளைப் போல உழவு மாடுகள்லாம் அலங்கரிக்கப்படும். உழவு மாடுகள் எப்படி அலங்கரிக்கப்படும்? கொம்புல எல்லாம் கலர் கலர் காகிதங்கள்ல ரிப்பன் மாரி வெட்டி கொம்புல ஒட்டியிருப்பாங்க. நெத்தியில செந்தூரக்க பொட்டு வச்சிருப்பாங்க. இளவட்டங்கள் மட்டும் இல்ல, சிறுவர்கள் கூட முறுக்கேறி கொந்தளிப்பா திரிவார்கள். ஏன்னா, அன்னைக்கு மதனிமார்களும், கொழுந்தியாமார்களும் தட்டுல ஆரத்தி கரைச்சுக்கிட்டு 2 வெத்தல, கொஞ்சம் சுண்ணாம்பு, ஒரு இனுக்கு மஞ்சள அரைச்சா சிவப்பாயிரும். ஆரத்தி வச்சுக்கிட்டு, இந்த முறப்பையனுகள பூரா விரட்டி விரட்டி ஆரத்தி எடுத்து நெத்தியில பொட்டு வைப்பாங்க. வச்சா என்ன செய்யணும்? அவர் காலத்துல எழுதியிருக்கிறாரு. 5 காசு, 10 காசு, அரை ரூவா, ரூ. 1ன்னு அவங்க ஆரத்தி தட்டுல போடணும். இதுக்கு பயந்துகிட்டு இந்த பொ ப மதனி, கொழுந்தியா விரட்டும்போது, ஆம்பளையெல்லாம் ஓடுறது. இந்த பிள்ளைகிட்ட சிக்காம தப்பிச்சு ஓடிறணும்னு ஓடுவாங்க. இது இது ஒரு விளையாட்டு. ஓடியே ஆகணும்ல. இது ஒரு விளையாட்டு. அவங்ககிட்ட சிக்காம இவங்க ஓடுறதும், அவங்கள விரட்டி விரட்டி இவங்க ஆரத்தி வச்சு தட்டுல காணிக்கை காசு வாங்குறதும் ஒரு பெரிய விளையாட்டு. அதுல முறையை நிறுவுதல். ஏன் முறப்பையன், ஏன் முறப்பையன்றத அவங்க காட்டிக்கிறதுக்கான ஒரு விஷயம். அது வந்து ஒரு ஒரு திருவிழா மாரி சித்திரை வருட பிறப்பன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ உரிமைய காட்டின சந்தோஷத்துல என்னன்னா, அடி உதட்ட கடிச்சு சிரிச்சுக்கிருவாங்க இந்த பொம்பள பிள்ளையெல்லாம். அந்த பையனும் அந்த முறை பொண்ணு வச்ச பையனும் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியில இருப்பான். இப்ப இதுலயே ரொம்ப பிரபலமான எந்த விளையாட்டுனாலும் விளையாட்டுல ஒரு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா? அப்படி இந்த ஆரத்தி எடுக்கிறதுல இருளாயி தான் அந்த ஊர்ல ரொம்ப புகழ்பெற்ற ஆள். இருளாயிட்டு சி மொறமாமனா, மொற பையனா ஏன் பொறந்தோம்னு கதற அளவுக்கு அந்த பசங்க எங்கிட்டு ஓடுனாலும், இருளாயி விடமாட்டா அப்படின்றாங்க. எங்கிட்டுனாலும் குறுக்க ஓடி மறிச்சு எடுத்துருவா. கம்மாய்க்குள்ள விழுந்து காட்டுக்குள்ள ஓடுனா கூட இருளாயி விடாம விரட்டி போய் ஆரத்தி வச்சு காசு வாங்கிருவா. அப்ப இந்த பசங்க பூராம் இருளாய கண்டா தெறிச்சு ஓடிக்கிட்டு தான் இருக்காய்ங்க. இந்த கரிசல் காடு எப்போ கருவக்காடு ஆச்சுன்னா, அந்த 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி சம்சாரிகளுக்கு நஞ்ச புஞ்ச இந்த நம்பிக்கை போச்சு. வானம் பொய்த்து போனது, மழை இல்ல. அப்போ இத விளைவிக்கிறதுக்காக இதில என்னமா பண்றது, விதைய தூவி கருவ முள்ளு அந்த மரம் முளைச்சிருச்சு. அத அதையும் ஒரு விவசாயம் மாரி அத வெட்டி, அத வித்துட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த அடுப்புக்கறி செய்றதுக்கு அந்த கருவ மரம் அந்த இத வச்சு அடுப்புக்கறி பெரிய விவசாயமா அது நடந்திருக்கு. அடுப்புக்கறி செய்றது. அத வந்து விக்கிறதும் சரி, கறியாக்கியே விக்கிறதும் சரி, ஒரு பெரிய பொருள் ஈட்டும் தொழிலா நடந்துக்கிட்டே இருக்கு. அந்த அடுப்புக்கறி விக்கிறவன் இப்ப பெரிய கறி வியாபாரி தான் இன்னைக்கு மெஜாரிட்டியா பிழைக்கிறான் அப்படிங்கிறாரு. பாதி கறி, பாதி மண்ணு. கறி வாங்குற இடத்துல கணக்கு பிள்ளைய கணக்கு போட்டுட்டா, கைக்குள்ள போட்டுக்கிட்டா போதும். வருஷம் ஒரு பொண்ணையே கரையேத்தலாம். அப்புறம் கார் தான், பங்களா தான், அப்புறம் அரசியல், ஐயா சாமின்னு மரியாதை எல்லாம் கருவேல முள்ளு போடு தான் அப்படிங்கிறாரு. ஆனா, இந்த இதுலயும் ஒரு சில விவசாயிகள், "அட போங்கடா கிறுக்கு பயலுகளா! என்னதான் இருந்தாலும் கருவைய போய் விதைக்க முடியுமாடா? அத விதைச்சு சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? இது வந்து அ நம்ம பூமிக்கு நம்ம செய்ற அவமானம்டா!" அப்படின்னு சொல்ற விவசாயிகளும் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறாரு. "மகள சிங்காரிச்சு தெருவுக்கு அனுப்புனா சம்பாரிச்சுட்டு தான் வருவா. அனுப்பலாமா? சம்சாரி எல்லாம் சம்பாரிக்க நெனச்சா, அடுப்பு கறியா பசி அமர்த்தும், பூதம் கொடுக்கிறத பூமி குடுக்கும். பொறுமை வேணும்." அப்படின்னு சிலர் இருக்கிறாங்க. அந்த சில பேர் வீட்ல தான் இன்னைக்கும் இந்த ஏறு, உழவு மாடு எல்லாமே இருக்கு. அந்த மாடுகள் இருந்தாலும் விவசாயம் பண்றதுக்கு வயல்ல தண்ணி இருந்தா தானே உழ முடியும். அதுக்காண்டி விட்டுற முடியுமா? அவங்க என்ன செய்றாங்கன்னா, சித்திரை வருடப்பிறப்பு அன்னைக்கு இந்த மாடுகள குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி, ஓ இது உழவு பண்ண போறோமோ, விவசாயம் பண்ண போறோமோ இல்லையோ, அன்னைக்கு சும்மானாலும் அந்த
போ ஏர் மாடை ஏரில் பூட்டி உழுறாங்க. அதைத்தான் அந்த அன்னைக்கு ஒரே கொண்டாட்டமாக இருக்குது. ஒருத்தர் நேரம் பார்த்து கொடுக்குறாரு. அந்த நேரம் பார்த்து கொடுத்ததும் நல்ல நாளும் கிழமையுமான ஏர் விடுவார்கள், அதற்கு நாளேர் என்று சொல்கிறாங்க. அப்படி அன்னைக்கு போய் எல்லோரும் விட்டதும் சும்மா முன்னத்தி ஏறு கொஞ்சம் தூரம் போகும். அப்புறம் அதை சுற்றி அவங்க இருக்கிற சம்சாரி எல்லாம் உழுதுகிட்டே போவாங்க. குறுக்கு நெடுக்கமாக 2 தடவை ஓட்டிட்டு மாட்டை அவுத்துவிட்டு தார்குச்சியில் குத்தி விரட்டி விடுவாங்க. மாட்டை குத்தி விரட்ட எல்லாரும் விரட்டுறாங்க, இளவட்டங்கள் விரட்டுறாங்க. குத்தி அவங்கவுங்க தார்குச்சியில் குத்தி மாடு அங்கிட்டு இங்கிட்டு தெரிச்சு ஓடுது. அதை விரட்டிக்கிட்டே ஓடுற இளவட்டங்களை தான் இவங்க ஆரத்தி எடுத்து இந்த பெண்கள்லாம் பின்னாடியே விரட்ட இந்த விளையாட்டு நடந்துக்கிட்டே இருக்கு அந்த கிராமத்தில். ஆரத்தி காசுக்கு பயந்து குத்துப்பட்ட மாடுகளை போல இளவட்டங்களும் சிறுவர்களும் சந்து சந்தாக ஓடுறாங்க. ஏய்ப்பு காட்டி ஓடுவதும் பிடிப்பதும் மையலில் சிரிப்பதுமா ஒரே மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ இது எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இதில் ஒரு முக்கியமான விஷயம், புள்ள வயசுக்கு வந்துட்டால் அவங்க வெளியில் போய் ஆரத்தி எடுக்க போடாது. தமயந்தி இந்த வருஷம் ஆளாகி போச்சு, பெரிய பிள்ளை ஆயிடுச்சு. ஆளானதும் படிப்பை நிறுத்திட்டாங்க. பெற்றோர் மீதும் கோபமாக வருது. கோபத்தை விழுங்கி அவள் இறுகி போயிருக்கிறாள். படிப்பை நிறுத்திவிட்டாங்க, வெளியவும் போகக்கூடாது தமயந்திக்கு. ஏன்னா வருஷம் முறப்பையன் சேதுக்கு ஆரத்தி எடுக்கிற தமயந்தி இந்த வருஷம் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு இருக்கிறா. ஊரே இங்கிட்ட அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. சேது தெருவில் இறங்கி நடந்து வர்றான். சேது நடந்து வரவும் ஜன்னல்லேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிற தமயந்தி ஒருவருன்னு வேகமாக கீழே இறங்கி போயிட்டு வலது கை ஆள்காட்டி வரல நாக்கில் தடவி தான் எச்சில் எடுத்து இந்த சேதுவோட நெற்றியில் இட்டுட்டு ஓடி வந்துடுறான். அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருந்த மச்சாமார் மதினிமார் குழந்தையாமார் எல்லாம் நின்று போய் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தது இந்த பெருசுகளுக்கெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு. இது என்ன பழக்கம் இது? ஒரு ஆளான குமரி நடுத்தரில் 4 சனத்துக்கு முன்னாடி ஒரு இளவட்டத்துக்கு ஆரத்தி எடுக்கலாமா? என்ன திமிரு? அப்படின்னா பையன் யாருப்பா? சேது முறப்பையன் தான். முறப்பையன்னா அதிகம் படிச்சிருச்சுல, அதனால தான் காலம் கெட்டு போச்சுரா அப்படின்னு அது எதுக்கு பேசி புலம்ப ஆரம்பிச்சிருச்சு. இருளாயி இந்த இந்த விளையாட்டுலேயே நட்சத்திரம் இருக்கால இருளாயி அவள் கத்துறா, காலம்லாம் ஒன்றும் கெட்டு போகலை, காலம் மாறிக்கிட்டு இருக்கு, அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்ட்டு அவள் மறுபடியும் அவங்க மச்சான் மாமங்களை விரட்டிக்கிட்டு ஓடுறான். ஏய்ப்பு காட்டிக்கிட்டு ஓடுவதும் பிடிபட்டும் மையலில் சிரிப்பதுமாய் அன்னைக்கு ஒரே மகிழ்ச்சியாக இருக்குன்னு கதை முடியுது. ஒரு விவசாயம் பொய்த்து போன பிறகு இன்னொரு மாற்று விவசாயம் கரியாக செய்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சிலர் உழுறாங்க. அந்த முதல் நாள் ஏர் சும்மா இருக்கக்கூடாதுன்னு நாளேர் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த இதில் பதிவு பண்ணுறாங்க சிறுகதையில். மாமன் மச்சான் கொழுந்தியா இவங்களுக்குள்ளே உள்ள ஆரத்தி எடுக்கிறது போன்ற விளையாட்டில் அந்த வாழ்வியலை நம்ம கண் முன்னாடி இந்த சிறுகதை காட்டுது. அதோட கடைசி அந்த வயசு பிள்ளை வெளியில் வச்சதும் ஊரே இது பண்ணும்போது காலம் கெட்டு போகலை, மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றதோட இந்த சிறுகதை அருமையாக முடிஞ்சிருக்கு. இன்று உங்களோடு இந்த ஆரத்தி என்ற சிறுகதை வாசித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.